அடியார் பெருமக்களே, இந்த தேய்க்கையை பற்றிய சிந்தனையிலே இந்த வேத ஆகம சமீத கர்மமெல்லாம் இந்த தீக்கப்பட்டவர்கள் செய்ய வேண்டியிருப்பதனால அவர்கள் இந்த சைவ கர்மத்தை விடக்கூடாது என்றபதனால அந்த வைதிக கர்மங்கள் செய்ய வேண்டியதிருந்தால் அதெல்லாம் எப்படி செய்யணும்? சைவ கர்மத்துக்கு விரோதம் இல்லாமல் செய்யணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த உலக வினை வைதிக வினை ரெண்டுமே என்னது? பசு புண்ணியம் இல்லையா? அந்த பசு புண்ணியம் செஞ்சால் இது என்ன வரும்? பிறவி தான் வரும். ஆனால் இந்த வைதிக அனுஷ்டானம் சைவ அனுஷ்டானம் இந்த லோக தர்மினி தீட்சை உள்ளவர்களுக்கு சொல்லப்பட்டது. சிவதர்மினி தீட்சை உள்ள வைதிகருக்கு அல்ல. அவர்கள் அந்த சைவ அனுஷ்டானம் மட்டும்தான் செய்யணும். வைதிகத்தை செய்யவே கூடாது. வைதிக சந்தியா அனுஷ்டானம் இவையெல்லாம் இச்சையால் விகற்பிப்பதாகும். அதெல்லாம் முக்கியமானதல்ல. பௌதிக தீட்சை நைட்டிக தீட்சை பெற்றவரும் வைதிக சந்தியை செய்தால் செய்யலாம், விட்டால் விடலாம். ஏன்னா இந்த சைவ சந்தியை ஒருபோதும் அவர்கள் கைவிட ஆகாது. தீட்சை பெற்றவர்கள் அந்த இறக்கும் தருவாயில் பரமசிவனிடத்தில் மனதை வைப்பதற்கான பயிற்சி தான் இந்த அனுஷ்டானம். அனுஷ்டானங்கிறது எல்லாம் தீட்சை அந்த தீட்சை பற்றி செய்யக்கூடிய சமயங்கள் செய்யக்கூடிய அந்த அனுஷ்டானம் பூஜை எல்லாமே அனுஷ்டானத்தில் சேர்ந்தது தான். அதெல்லாம் பெருமானை நினைப்பதற்கான பயிற்சி. சாமன்று நினைய தகுதி கண்டாய்கிறாரா இல்லையா? ஆமாம். அதனால் அதை இந்த பத்ததிகளில் முதல் பாதத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இருதயாதி ஸ்தானங்களில் பிரம்மா முதலிய காரணேஸ்வரர் ஆதியாகிய கிரமமாக மூலாதாரத்திலிருந்து அந்த பிரகாசிக்கும் நாதஸ்வரூபம் வர அந்த பிராசாத மந்திரத்தினால உச்சாரணத்தினால அந்த யோக வல்லமையை இவர்கள் பெற வேண்டும். அதனால் யோகம் இல்லாமல் ஞானத்துக்கு போக முடியாது. கிரியை சரியை கிரியை யோகம் ஞானம். எனவே ஒன்றுக்கொன்று நுட்பமாக அறிவு நுட்பமாக வருகிறது. அதனால் இந்த விசேட தீட்சை பெற்றுக்கொண்டவர்களெல்லாம் கண்டிப்பாக என்ன செய்யணும்? ஆதார யோகம் இயற்றியிருக்கணும். ஆதார யோகம் செய்யாமல் நிர்வாண தீட்சைக்கு போக முடியாது. நிர்வாண தீட்சை பெற்றவங்க கண்டிப்பாக பிராசாத யோகம் செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு ஞானம் பிரகாசிக்கும். விளக்குதா? அப்போது இந்த ஞான பூசையில் நாம் ஞானக்கண் கொண்டு பூசை செய்கிறோம் அப்படிங்கிறோம். ஞானத்தினால தானே பூசை செய்வதானே ஞான பூசை. அங்கே ஞானம்ங்கிறது உண்மை ஞானம் இல்லை. அங்கே ஞானம்ங்கிறது என்னது? ஞான கண்ணில் சிந்தை நாடி இருக்கோம்னா இல்லையா? நாடினதுனால என்ன கிடைக்குது? தன்னிடலாம் பதி. என்ன சொல்லியிருக்கு? தன்னிடலாம் பதி. இங்கே பதிங்கிறது பதி ஞானம் தானே. பதி ஞானம்னாலும் சிவஞானம் தானே ஒன்று, ஞானக்கண்ணுனாலும் ஒன்று தானே. ஞானக்கண்ணில் பூஜை பண்ணி ஞானக்கண்ணை பெறுவதுக்குன்னா என்னையா? ஏன் உங்களுக்கு அதில் ஐயமே வரலையா?
9ஆம் வகுப்பா படிச்சிருக்கீங்களா இல்லையா? படித்தாச்சு, ரொம்ப நல்லா படித்தாச்சு இல்லை. அப்போ அதை தீர்ச்சி நாம் அந்த 2வது அதிகரணம் எதை சொல்லுது? 9ஆம் வகுப்பா 2வது அதிகரணமாக என்னம்மா சொல்லுது? அதாவது அந்த சாதனமாகிய ஞானத்தை பெறுமாறும் சாதிக்குமாறும் சொல்லியிருக்கு. ஞானத்தை பெறுமாறும் சாதிக்குமாறும். இப்போ தான் ஞானத்தை பெற்றாச்ச, பெறவேன்னா அதுக்கப்புறம் என்னத்தை சாதிக்க? எதை சாதிக்கும்? சாதிச்சு பழையபடி அதே தான் பெறுது. எங்கேயும் கேட்டல் சிந்தித்தலாம். அது 9 சிந்தித்தல் தான். இங்க அந்த சாதனை செய்யறதுங்கிறது எதை நோக்கி சாதனை செய்றீங்க? இங்க கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் அப்படிங்கிறதெல்லாம் ஞானத்தை தெளிதல் தான். இதெல்லாம் ஞானத்தை தானே சொல்லுது. விளங்குதாமா? அப்போ அங்கே ஞானக்கண்ணில் தானே சிந்தை நாட சொல்லியிருக்குது. ஞானத்தை கொண்டு செய்வது தானே ஞான பூசை. இப்போ ஞானம் இல்லாமலே பூஜை செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஞானம் வருதுன்னா சந்தேகம் வரல. ரொம்ப தெளிவாக தான் இருக்குங்க. எங்கே சார் தெளிவு வந்தது? கொஞ்சம் தெளிவு வந்தாலும் தான் கலைக்கு விட்டு குழப்பிருந்தேன். அப்போ அங்கே ஞானம் அப்படிங்கிறது ஏன் 8ஆம் நூற்பாவில் தபத்தினால் வர்றதும் ஞானம்தாங்கிறோம். அவன் செய்த உபதேசம் செய்வதும் ஞானம்தாங்கிறோம். ஞானம்ங்கிறது பொது சொல் இல்லையா? இந்த அறிவுங்கிறது நாம் 1ஆம் கிளாஸு 2ஆம் கிளாஸு 3ஆம் கிளாஸு எல்லாமே அறிவு தான். ஆனால் ஒன்றுக்கொன்று வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஒன்றுக்கொன்று மேம்பட்ட அதுபோல தான் இங்கே இந்த அறிவு நமக்கு சிவஞானம் படிப்படியாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருது. விளங்குதா? இப்போ இந்த இடத்துல ஞானம் அப்படிங்கிறது அந்த வீடு பெற்றில இச்சை தான். அங்கே ஞானம்ங்கிறது என்னது? வீடு பெற்றில இச்சை. அந்த இச்சையோடு அந்த கருவியை பெறணும், கண்டிப்பாக வீடு பேர் பெற்றணுங்கிறத நோக்கி அதை செய்கிறதுனால நமக்கு என்ன வருதுன்னா உண்மை ஞானம் பயனாக வருதுங்கிறார். விளங்குதாமா? அதனால் இந்த பிராணந்த காலத்து அந்த சிவத்தியானம் செய்ய வேண்டும். அப்போது நாம் இறக்கும் தருவாயில் கண்டிப்பாக என்ன செய்யணுங்கிறாரு? பெருமான நினைச்சி தான் போகணும் உயிர். வேற நினைச்சிட்டோம்னா பிறவிதான். ஆமாம், மனம் தள்ள வெறும் கருவி இல்லையா? தள்ளி விட்டுருவோம். என்னம்மா? ஆமாம், பெருமான நினைச்சா பிறவி இருக்காது. மறந்துட்டா பிறவி தானே இல்லையாம்மா? ஏம்மா, அந்த இறக்கம் தருவாயிலன்னா நமக்கு அறிவு மயங்கிரும். அப்போ அவனை நினைக்கிறதுங்கிறது நாம் நினைச்சாலும் முடியாது தானே? அப்போ அப்பவும் நினைக்கணும்னா அதுதான் அந்த நற்றவா உன்னை நான் மறக்கணும் சொல்லும் நான் நமச்சிவாயில்லைங்கிறாரா இல்லையா? அப்படி அனிச்சையா சொல்லணும். அது அப்படி பயிற்சி கொடுத்துடணும். பயிற்சி கொடுங்க, கொடுத்துட்டா சாகும்போது அது நினச்சிட்டு கிடக்கும். அப்படிங்க நல்ல கதி கிடைக்கும். வம்பா எவனையும் நினைச்சு வச்சிடாதீங்க. புரியுதாம்மா? ஏம்மா சொல்லி கூப்பிட்டாலும் காது தான் அவிஞ்சு போயிருத. இப்பவுமே அவிஞ்சு போய் தான் இருக்குது. அப்போ சுத்தமாக அவிஞ்சிடும். விளங்குதாம்மா? அதெல்லாம் கேட்காது. உணர்வு பெருமான நினைச்சு இருக்கணும். ஆமாம், அதனால தான் பக்கத்தில் இருந்து இதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. அவன் காதில் அந்த கேட்ட அந்த இப்போ நம்ம சொல்கிறதுனால அது மனசுலையாவது இருக்குமா இல்லையா? அந்த நினைவாவது போய் நல்ல கதிவை கிடைக்கும். செத்த பிறகு போய் சொல்லிட்டு கிடக்காங்க. அது என்ன பிரயோஜனம்?
சாவதுக்கு முன்னாலேயே அதை சொல்லணும். விளங்குதா? அவங்கக்கிட்ட இருக்கு கண்டதெல்லாம் பேசக்கூடாது. உன் பேத்தி வந்திருக்கா, பேரன் வந்திருக்கான், பேச தூர போகணும். ஆமாம். அதனால அடியார்கள் தான் இருந்து என்ன செய்யணும்? இதைத்தான் சொல்லணும். அப்போ தான் அவனுக்கு நல்ல கதி, உங்களுக்கும் நல்ல கதி கிடைக்கும். அவனுக்கு கடைசியில் அதை நினைப்பிச்சதுனால உங்களுக்கு இந்த புண்ணியம் கிடைச்சி நல்ல கதி கிடைக்குமா இல்லையா? ஆமாம். அதனால் யார் சாவு கிடக்காமனாலும் போயிங்க. போய் என்ன செய்யணும்? பெருமான அவன் காதில் எப்படியாவது அந்த காசியில் அவர் பஞ்சாக்கரத்தை ஓதி ஓங்காரத்தை ஓதி முத்தி பெற மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்? போய். ஆமாம். அதனால் அந்த சர்வஜாதி குணங்களாகின எல்லாம் அறிகின்ற தன்மை எப்போதும் சுருப்தனாம் தன்மை அனாதி போதம் அந்த தன்வயத்தன் ஒரு பேராற்றல் பெருங்கருணை இதெல்லாம் நமக்கு முக்கியில் வரணும்னா அவரை நினச்சிக்கிட்டே இருக்கணுங்கிற விளங்குதா? அதனால் இதனால் மற்ற அந்த சித்தாந்த ஞானமெல்லாம் இந்த சைவ சித்தாந்த ஞானம் போல அந்த நித்திய நின்மலம் ஆகாது. மற்ற எல்லாமே மல சம்பந்தமுடையது. விளங்குதா? எனவே இங்கே பசுஞானம் உள்ளவரால் செய்யப்பட்டது எல்லாம் மற்ற சாஸ்திரங்களெல்லாம். அப்போ சிவஞானம் உள்ள பெருமான் சொன்னது மட்டும்தான் நமக்கு நல்ல கதியை தரும். மற்றதெல்லாம் சொல்லி பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிறார். எனவே இந்த எல்லாமே பாச சம்பந்தங்கள உடையவரால் சொல்லப்பட்டது. அதனால அதுவும் பாச சம்பந்தம் உடையது தாங்கிற. எனவே அதனால் அந்த சர்வக்கியனான பரமசிவனால் சொல்லப்பட்ட அவனுடைய ஆத்த ஞாக்கியமான ஆகமயானமே மோட்சத்துக்கு ஏது, மோட்சத்துக்கு ஏது அதுதான். அதனால் அந்த முத்தான்மாக்களும் சிவமும் அந்த முக்தியில் அவனைப் போல யாரை போல இருக்குது, யாரை நினச்சிக்கிட்டு போகிறானோ அவனைப் போல அவன் ஆவான் என்பதனால் முக்தான்மார்களுக்கு ஆன்ம லாபமாகிய இந்த பெருமானுடைய அந்த குணங்களெல்லாம் வந்து சேர்வதற்கு நாம் இச்சை எப்பொழுதும் அவனிடத்திலே வைக்கணும். அந்த சகல முக்தான்மாக்களிடத்தும் சூழப்பட்டவனான அந்த பெருமானையே சர்வ சதாகாலமும் எண்ணிக்கொண்டிருக்கணும். அதனால் இந்த தீவிரதரமான சத்தினிபாதம் நமக்கு நிகழணும்னா அந்த நிர்வாக சிகிச்சை உடைய அந்த சிவத்துவம் என்று சொல்லப்படுகிற அது விளங்குவதற்கு ஏதுவான தடைகளெல்லாம் சிவத்தால் நீக்கப்பட வேண்டும். நம்ம இறக்கிறதுக்கு முன்னாலே என்ன செய்கிறோம்? ஆமாம், எப்படியும் கண்டிப்பாக தீட்சை வாங்கியே தீரணுங்கிறார். அப்போ தான் அந்த தடைகளெல்லாம் நீங்கி பெருமானை நினைப்பதற்கு ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிறார். ஏன்னா நீங்கள் இந்த 224 புவனங்களை கடக்கணும் அப்படின்னா அது லேசான காரியமா? லேசான காரியம் இல்லை. எத்தனை புவனங்கள் இருக்குது இல்லையா? இது பெரும் புவனங்கள் தானே சொல்கிறோம். சிறு புவனங்களெல்லாம் நிறைய 100 கோடியின் மேற்பட விரிந்தனங்கிறார். அவ்வளோ வண்டங்கள் இருக்குது. இதையெல்லாம் கடந்து நாம் முக்தி அடையணும்னா ரொம்ப கடினம் இல்லையா? ஆனால் அது எளிதாக நிகழ்வதற்கும் வழி இருக்குது. அதனால் நீங்கள் அந்த கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணுங்கிறாரு? நிர்வாண தீட்சை வாங்கணுங்க. தீட்சைன்னா தானே, அதை தீட்சை வாங்கணும். கண்டிப்பாக அதை எடுத்து அந்த தீட்சை வாங்கி அதுக்கு அந்த சாதனத்தை செய்யணும். அந்த தடையை நீக்கி செய்யணும். அந்த தடை நீங்கி அந்த சாதனத்தை செய்யணும். செஞ்சால் உங்களுக்கு முக்தி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குது. விளங்குதா? நீங்கள் சமய ஆசாரத்தை ஒழுங்காக அனுஷ்டானத்தை ஒழுங்காக செஞ்சீங்கனாலே இந்த 24 புவனத்தை தாண்டிடலாம்ங்கிறார் இல்லையா? இந்த அனுஷ்டானத்தை ஒழுங்காக செஞ்சாலே இந்த 24 தத்துவ புவனங்கள் இருக்கா இல்லையா?
அது ஒரு 108 + 56 இந்த உலகத்தெல்லாம் தாண்டி அங்கே போயிடலாம்கார் இல்லையா? விஷேட தீட்சை வாங்கி ஒழுங்காக செஞ்சீங்கன்னா ஆமாம் நீங்கள் அந்த விஞ்ஞான கலராக ஆயிடலாமுங்கிறார். ஞான தீட்சை வாங்கி ஒழுங்காக செஞ்சீங்கன்னா முச்சி அடைஞ்சிடலாமுங்கிறார். முச்சி அடையணுமா வேண்டாமா? வேணும். அது வேணும்னா கண்டிப்பாக இதுவும் வேணுங்கிறார். விளங்குதாமா? எனவே சகலருக்கும் பிரளயாகலருக்கும் அவர்களுக்கு இந்த கண்ம சாமியம் உண்டு. ஆதலால் அவங்களுக்கு கண்ம பந்தம் உண்டு. யாருக்கு? சகலருக்கும் பிரளயாகலர். அதனால் அவங்களுக்கு சக்தி நிபாதமும் உண்டு. அவங்களுக்கு சக்தி நிபாதமும் உண்டு. விஞ்ஞானகலருக்கு மாய கண்மத்தினுடைய அந்த பந்தம் இல்லாததுனால அவங்களுக்கு சக்தி நிபாதம் என்பது நிகழாது. ஏற்கனவே அவங்க இதில் இருக்கிறாங்களாம். அவங்களுக்கு ஒரே பிறப்பு தானே. அவங்க சக்தி நிபாதம் அவங்களுக்கு முன்னாலேயே நிகழ்ந்தவர்கள் இருக்கிறார். விளங்குதான்? எனவே அந்த மாயா சம்பந்தமான கரணமே அவனுக்கு கர்மம் எனப்படும். இவர்களெல்லாம் முழுவதும் கர்மம் அழியாதவர்கள். அதனால் ஏதோ ஒரு விதத்தில் அவங்க கர்மம் ஈட்டுவதற்கான வழி இருக்குது. அதனால் இவங்க தீவிரதரமான சக்தி நிபாதத்தாலே அவர்கள் அந்த சிவத்துவமானது விஞ்ஞானகலர் பிரளயாகலருக்கு வருவது நிச்சயம். சகலருக்கு பெரும்பாலும் வரும். அந்த விஞ்ஞானகலர் பிரளயாகலருக்கு அந்த பிராரத்த கண்ம போகம் இல்லாததுனால தீவிரதரமான சக்தி நிபாதம் வரும். அவங்களுக்கு 2 பேருக்கும் தீவிரதரம்னு 2 தான். நமக்கு 4 விதத்தில் இருக்குது. அதனால் அந்த உடனே சுத்த சுரூபமாய் சர்மக்காதி லட்சணங்கள் நம்மளை விளங்குவது அரிது. அதனால் நாம் தான் என்ன செய்யணுங்கிறாரு? அதி தீவிரமான சாதனை செய்யணுங்கிறார். எனவே அந்த பிரளயாகலர் விஞ்ஞானகலரை காட்டிலும் சகலருக்கு அந்த அவசியம் ரொம்ப ஜாஸ்தி. பந்தங்கள் நிறைய இருக்கா இல்லையா? அதனால் அந்த சத்தினிபாத பேதங்கள் அடையாளங்கள் 4 சத்தினிபாதம், அது தீவிரதர சத்தினிபாதம், அது அந்த தீட்சையான உடனே சரீரம் விழுந்து போகும். தீவிரதரம் இருந்தால் அது யாராக இருந்தாலும் சரிதான். அது சகலர் பிரளயாகலர் விஞ்ஞானகலர்னு பேதமே கிடையாது. யாருக்கு தீவிரதரம் இருக்குதோ அவங்களுக்கு தீட்சை செஞ்ச உடனே முற்றி உடனே. விளங்குதாமா? ஆமாம். தீவிரமாக இருந்தால் அவர்களுக்கு என்ன வருங்கிறாரு? அந்த தீட்சை பண்ண உடனே மூர்ச்சை வரும். அவன் செத்த பேர் உடம்பு நீங்கிடும் உயிரை. யாருக்கு? தீவிரதரத்துக்கு. தீவிரம் உள்ளவர்கள் மூச்சை அடைவன். மயங்கி பொத்தின்னு விழுந்துருவான். விழுங்குதாம்மா? பார்த்துக்கிட்டு தான் அடுத்த தடவை அப்படின்னு சாமிக்கு போய் தீக்கை செய்யுங்கன்னு மயங்கி விடுதலான்னு யாரும் பாருங்க. அவர் மயங்கி விழுந்துருவாரு. தீக்கை கொடுக்குறவரே ஒத்தடி விழுந்துடும். ஆக எப்படி ஆகுறீங்க? சரி. ஏன்னா அந்த மூர்ச்சைங்கிறதெல்லாம் பரவசத்தில் அந்த அந்த ஆனந்த பரவசத்துக்கு சொல்கிறாங்களா இல்லையா? பரவசத்தில் தன்னை மறந்து அப்படி இருக்கிறது இல்லையா? அதெல்லாம் நாம் அந்த 10 வகை மெய்ப்பாட்டில் வருதா இல்லையா? ஆமாம். மூர்ச்சை ஆகிறதுங்கிறது நமக்கு உடம்பெல்லாம் டயர்டாகி இப்படி விடுறதில்லை. இது மெய்ப்பாடு, அதில் வரக்கூடியது. அதனால் மந்தமாகில் சரீரம் அந்த தீட்சை செய்யும்போது நடுங்கவாது செய்யணும். நடுங்கவாது செய்யணும். மந்தமாகில் மயிர்கூச்செறியணும். இதெல்லாம் தீட்சை செய்யும்போது அவர் அந்த பரிசம் பண்ணுறாரா இல்லையா? பரிச தீட்சை விபூதி பூசையில் தான் பரிச தீட்சை. இல்லை
விலகுதா? அந்த விபூதி வைக்கும்போது மயில் பூச்செறிதல் இருக்கணும், அப்படின்னா மந்த தரத்தில் இருக்காமல் இருக்கணும். மண்ணு மாதிரி அதெல்லாம் சரி. இவைகளெல்லாம் அடையாளம் எனப்படும். இந்த அடையாளம்லாம் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய அடையாளம். இப்படி சக்திபாத பேதங்களை அறிந்து செய்ய வேண்டிய அந்த தீஷா விசேஷங்களான மந்ததர அந்த சத்தினிபாதத்துக்கு அவனுக்கு அவன் சமயத்துக்கு மேலே அவன் அருகதை அல்லாதவன். விலகுதான்? மயில் பூச்சிச்சுன்னா அவன் சமய தீட்சை, இவருக்கு சமய தீட்சை கொடுக்கலாம் அப்படின்னு. அப்புறம் மந்த பாதத்துக்கு விசேட தீட்சை, தீவிர பாதத்துக்கு நிர்வாண தீட்சை. அது அசத்திய நிர்வாணம். சரீரம் விழுதல் முதலாகிய சத்தினிபாத குறிகளை அதெல்லாம் தீட்சை வந்த பிறகுலாம் அழிய முடியும். இது நீங்கள் முதலே சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறார். அப்படி கேட்டால் குருவானவர் தனது ஞான வல்லமையினால் இதெல்லாம் அவர் முன்கூட்டியே ஆமாம் இதெல்லாம் அறியணுங்கிறார். அறியாவிடில் இதெல்லாம் அவர் அறியாட்டா குருவுக்கு தோஷமா? அதெல்லாம் யாருக்கு தோஷம்? ஆமாம், சிஷ்யனுக்கு சக்தி குறைவு. ஆகையால் குருவானவர் சிஷ்யனுடைய உயர்வு தாழ்வுக்கு தக்கபடி பரீட்சித்து அவன் எந்த தீட்சைக்கு தகுதியுடையவன் என்பதை பரீட்சித்து தீட்சை செய்ய வேண்டும். இழுத்தாலும் அடித்தாலும் வருத்தப்படாதவர்கள் சுத்தர். தீட்சை அந்த தீட்சைக்கு யோக்கியமானவர்கள் என்று அறிக. எனவே சமய விசேட தீட்சைகளுக்கு சிகாசேதம் இல்லை. அவர்களுக்கு ருத்ரபதம் ஈஸ்வரபதம் உண்டாகும். தீட்சையானவர்கள் அவர்கள் கணபதி குருவினுடைய புவனத்தில் பிறந்து மந்திர சித்திகளை பெற்று இளஞ்சூரியனைப் போல பிரகாசிக்கின்ற தேகமுடையவர்களாய் நெடுங்காலம் அந்த புவன போகங்களை அனுபவித்து அந்த புவன போக இச்சையை விட்டு பின்பு சிவபத ஐஸ்வர்யம் பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதால் தீட்சைகளுக்கு தக்கபடி ருத்ராதி பதங்களை பெற்று கடைசியில் அவங்க சிவபதம் பெறுவார்கள் என்று அறிந்து கொள்க. அப்புறம் நன்றாக தீட்சை செய்து கொண்டு சமய ஆசாரம் தப்பாமல் நடப்பவன் சிவபதம் அடைவான். தீட்சனான போகிலும் சமய லோபம் வந்து பிராய்ச்சித்தம் செய்யாவிடில் 100 வருஷ காலம் பிசாசபதம் அடைந்து அதுக்கு பின்னாலே சிவபதம் அடைவான். தீட்சையில் குறைவு உடையவனுக்கு ஒருபோதும் சிவபதம் இல்லை என்கிறார். விளங்குதாம்மா? சரி, பயமுறுத்த வேண்டாம். அதனால் தீட்சையில் குறைவுகள் என்ன அப்படின்னா, தீட்சை அந்த தீஷாங்கங்களின் குறைவுகள், அந்த அங்க தீட்சையில் குறைவு, அவைகள் மந்ததர சத்தினிபாதம் உள்ளவனுக்கு நிர்வாண தீட்சை செய்தார். அவன் அந்தந்த மந்திர லோபங்கள் கிரியாலோபங்கள் அவன் செய்வதற்கு ஏதுவாகும். கொஞ்சம் தகுதி இல்லாதவனுக்கு செஞ்சால் அவன் மந்திர சொல்கிறதில் கிரியை செய்வதில் குற்றம் செய்வதற்கு காரணமாக இருக்கும். சமய ஆசாரத்தில் அன்பாவது நித்திய நைமித்திக பூஜா கிரியைகளை
அனுஷ்டிப்பதில் அதிகமான ஆர்வம் உடையவனாக இருத்தல். இப்படியெல்லாம் பார்த்து ஒருத்தருக்கு தேய்ச்சியே கொடுக்க முடியாது இல்லையாம்மா? ஆமாம். எனவே சமய ஆசார ரூபம் வருமாகில், புத்திபூர்வமாக வருமாகில் என்று அப்படி சொன்னால் அது புத்திபூர்வம் அபுத்திபூர்வம்னு ரெண்டு இருக்குது. எனவே சமய ஆசார லோபத்திற்கு அந்தியேசியால் சுத்தி உண்டாகும். புத்திபூர்வமாக வந்த அந்த லோபத்துக்கு பிராயச்சித்தம் செய்வதனால விடுதி உண்டாகும். புத்திபூர்வமாக தெரிஞ்சு செஞ்சால் அதுக்கு பிராயச்சித்தம் செய்யணும். தெரியாமல் செஞ்சதை அந்தியேசியில் நீக்குவாங்க. எனவே அந்த அந்தியாசியாலை சுத்தி உண்டாகாது. உண்டாகுமெனில் பிராயச்சித்தம் விதித்த சாஸ்திரம் வீணாக நேரும். சமய ஆசாரம் தப்பினால் பிசாசபதம் வரும் என்னும் வாக்கியமும் விரோதிக்கும். ஆகையால் சமய ஆசாரம் தப்பினால் 100 சம்வத்சரம் பிசாசபதம் வரும் என்பது சித்தம். தீட்சையிலே அங்க பிரத்யங்கங்கள் குறைவு வந்து சமய ஆசாரமும் தப்பி போனால் அவனுக்கு சிவபதம் இல்லை என்பதால் தீஷாங்க குறைவு வந்த போதிலும் சமய ஆசாரம் அனுஷ்டித்தால் சிவபதம் உண்டு. தீட்சையை முழுதும் இல்லாவிடில் அவர்களுக்கு முக்கியம் இல்லை. ஆமாம், கொடுக்கக்கூடாது. அதுதான் நமக்கு. ஆமாம், அதுவும் குறைதான். அப்போ 10 தலை இருக்கவன் எப்படி வாங்கினாம்னு கேட்காங்க. 10 தலை இருக்கிறவனுக்கு அவன் சிவதீட்சை வாங்கி சிவபூஜை பண்ணியிருக்கானே அப்படின்னு. அதெல்லாம் வரம் அப்படின்னா அவன் 10 தலை பெற்றதெல்லாம் வரம். எனவே கர்ம பலத்தில் சந்தேகமாவது இந்த கர்மானுஷ்டானத்தால் பலமுண்டோ இல்லையோ என்ற சந்தேகம். நாம் சமய ஆசாரங்களை அனுபவிக்கும் போது செய்யும்போது அதில் சந்தேகமே இருக்க வரக்கூடாதான். இந்த பூசையெல்லாம் செஞ்சால் ஆமாம் கிடைக்குமா, முச்சி வந்துடுமா, இதில் தப்பாக செஞ்சால் பிசாச பதம் வந்துடுமா, இப்படியெல்லாம் முழு நம்பிக்கையோடு செய்யணும். எனவே அந்த சுப்பிரமணிய சுவாமியும் விநாயகமூர்த்தியும் குரு வரிசையிலே வைக்கப்பட்டிருப்பதால் அல்லது அகத்தியக்கு குருவாயிருப்பதால் கந்தகுரு என்றவரை சொல்லப்படுகிறார். இதனால் குருவாய் இருப்பவருக்கே பிராசாத மந்திரம் உபதேசம் சொல்லப்படும், மற்றவருக்கு இல்லை என்பது சொல்லப்பட்டது. இவ்விடத்தில் பிராசாத பதத்துக்கு அந்த சுத்தராக இருக்கை சொல்லியது. அதாவது பிரா அப்படின்னா சிவஞானம், சாங்கிறது கதி சிவகதி, கதி த என்பது கொடுப்பது. பிரா சா த, பிராண சிவஞானம், சான கதி, தான கொடுப்பது. சிவஞான கதி ஆகிய முத்தியை கொடுப்பதால் பிராசாதம் எனப்படும். இந்த சிவஞானத்துக்கு ஒப்பும் மிகையும் இல்லை. ஆகையால் இந்த பிராசாதம் எல்லாவற்றிற்கும் மேலானது என்று அறிக. பிரசாதம் இல்லை, ஒருத்தருக்கும் தெரியாது. இங்கே அதெல்லாம் அந்த 16 கலை 12 கலை இதெல்லாம் ரொம்ப சமீப காலத்தில் வரை இருந்திருக்குது. அந்த இவரெல்லாம் அதை பற்றி சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஓவேஷா அவரெல்லாம் அந்த என் சரிதத்தில் சொல்கிறாரு. அந்த காலத்தில் கூட செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இப்போது அந்த கூண்டு தான் இருக்குது. அந்த அது பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? ஒடுக்கத்தில் சாமி பின்னால் இருக்கும், அது பார்த்துருக்கேன். அதில் ஆள் ஒருத்தரும் உள்ளே போய் உட்காருது. அது தருமபுரத்தில் இருக்குது, இங்கே இருக்குது.
அதை வெளிநாட்டிலேருந்து வந்தவங்கெல்லாம் இதை கேட்குறாங்க, இது இங்கே வந்தால் தெரிஞ்சுக்கலாமா? இவங்களுக்கு இங்கே யாரும் அதை செய்கிறது இல்லை. செய்கிறவங்க இருப்பாங்க, மடத்தில் இல்லை, எங்கே இருக்காங்கன்னு தேடி பார்க்கணும். சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அதான் நூல் இருக்கு, நூல்னால் ஏகப்பட்ட நூல் இருக்கு. ஆனால் அது அந்த பிராசாத யோகம்ங்கிறது குரு இருந்து சொல்லிக் கொடுக்கணும். நூல் அதெல்லாம் இருக்குது, நூல் தமிழ் படித்தியே இருக்குது நூல். அது செய்கிறவங்களும் இருக்கிறாங்கன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க அது இந்த மாதிரி மடங்கள் இல்லை. அது இது யோகா செய்கிறவங்க பிராசாத யோகத்தில் ரொம்ப பெரிய வல்லவங்கள்லாம் இருக்கிறாங்க. அது பூராமே சக்தி கலை தான், அந்த 16ம் சக்தி கலைகள் தான். ஏன்னா அது ஞானம் தானே விளங்குது. இங்கே அத்தனையிலையுமே இந்த மாதிரி பிரம்மா விஷ்ணு அந்த இதே வராது, பூரா சக்தி கலை தான். அது ஒரு அருமையானது தான். ஆனால் அதை செய்கிறவங்க தான் இது. அதனால் இந்த கலைகள் 16ன்னு சொல்கிறது அந்த சந்திரனுடைய கலைகள் 16ங்கிற மாதிரியா? அதனால தான் இந்த நாம் கண்ணப்பனுக்கு 16, ஞானசம்பந்தருக்கு 16ங்கிறதுலாம் எதனால? அந்த 16 கலையும் 16 ஆண்டில் 16 கலையும் நிறைந்து முக்தி அடைந்தார்கள்ங்கிறது விலகுதாமா? எப்படி? ஆமாம், 16 கலை பிராசாத யோகத்திலும் 12 இருக்குது, 16 தான் கூடனது. எனவே அதில் இந்த பிராசாத யோகத்தில் பற்றி அந்த ஒவ்வொரு கலையை பற்றி ரொம்ப விரிவாக ஒவ்வொரு அச்சரம் ஒவ்வொரு இதுலேருந்து 16 கலைன்னா என்ன, அதுக்கு என்ன மந்திரம் அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக பத்திரிகைகளில் இருக்குது, இதிலே இருக்குது. அதான் சந்திர கலை தான் சொல்கிறேன். அதனால் இப்போது இதை மாதிரி இந்த தீட்சையை இப்போ இதில் பூரா அதே ஒரு 40 பக்கத்துக்கு இருக்குது இந்த பிராசாதத்தை பற்றி. அது அப்பா அது உங்களுக்கு சுத்தமாக அது என்னன்னே தெரியாது. அது ஒவ்வொரு இதாக அது ஓங்காரத்திலேருந்து ஆரம்பித்து மூலாதாரத்தில் ஓம் அகர உகரம் அகரம்னு அப்படி இதிலேருந்து மேலே போகும். இப்போது இந்த தீட்சை என்பது நாம் இந்த சமய விசேடம் நிர்வாணம் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? இந்த ஒவ்வொரு தீட்சைக்கும் உத்தமமான நாட்கள் என்று சில நாட்களை வகுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த தீட்சையை ஒவ்வொரு அதாவது இப்போ நிர்வாண தீட்சைன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் நிர்வாண தீட்சையில் அங்கம் எது, அது சுதந்திரமாக செய்யக்கூடியது எது அப்படியெல்லாம் சொன்னாங்களா இல்லையா? அதில் இந்த பொதுவாக தீட்சைங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? தீ ஷைன்னு 2 இருக்குது இல்லையா? பூசைங்கிறது போல தான் இந்த ஷைங்கிறது நீக்கிறது தான், கெடுத்தல் இல்லையா? தீங்கிறது கொடுத்தல், கெடுத்து கொடுப்பது. தீங்கிறது கொடுத்தல், ஷைங்கிறது நீக்குதல். அப்போ நமக்கு தடையை நீக்கி ஞானத்தை கொடுப்பது தீட்சை. ஆன்மாக்களுக்கு மலத்தை கெடுத்து ஞானத்தை கொடுப்பது என்பதாகும். இதை பெற்றவர்கள் தான் உண்மையான சைவ சமயிகள் இல்லையா? அது நாம் அந்த திருமந்திரத்தில் ஒரு பாட்டு இருக்கா இல்லையா? சைவம் சிவத்தோடு சம்பந்தமாகுதல்னு இருக்குதுல்ல, அது இருக்குது. அப்போ எப்படியெல்லாம் சம்பந்தம் வச்சுக்கணும்னு அதில் சொல்கிறார். அவனுக்கு அடிமையாக, புத்திரனாக, நண்பனாக, அன்பனாகன்னு 4 நெறி வச்சுருக்கு. அதுதான் இங்கே அது எப்படி ஆகிறதுனா இந்த தீட்சை மூலம்
அந்த உரிமை பெற்றுக்கொண்டு அந்தந்த கைங்கரியங்களை செய்வது. எந்த சமயத்திலும் இந்த தீட்சை போன்ற சமய பிரவேச சடங்குகள் உண்டு. எல்லா இதுலேயும் இருக்குது. அவங்க வெவ்வேறு இப்போ கிறிஸ்தவர்னா ஞானஸ்தானமும் அப்படி வைக்கிறாங்க இது போன்று. அதனால் அந்த சமய ஆசாரங்களை கடைப்பிடிப்பதற்கும் அந்த நூல்களை படிப்பதற்கும் சாஸ்திரங்களை கேட்டதற்கும் பிரதிஷ்டை, விவாகம், அந்தியேஷ்டி, சிரார்த்தம் போன்ற சமய கிரிகளை செய்வதற்கும் இந்த கிரிகள்லாம் தீட்சை வாங்காதவங்களுக்கு செய்யறதுக்கு அருகதையே இல்லைன்னாங்க. இந்த அபரக்கிரிகைகளோ உத்தரக்கிரிகை எந்த கிரிகளாலும் சரிதான். இதெல்லாம் அந்த தீட்சை வாங்குறவங்களுக்கு தான் செய்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது. கண்டிப்பாக சைவர்னால் தீட்சை கண்டிப்பாக பெற்றுக்கணும். அதனால் தீட்சை பெற்றவர்களே செய்வர், தீட்சை பெறாதவங்க செய்வர்னே சொல்ல முடியாதுங்க. ஏனென்றால் அந்த கிரியைகளில் மந்திரங்கள் வருகின்றன. அவைகளை நம்பிக்கை இல்லாமல் கிரியைகளை செய்விப்பதால் பயனில்லை. அந்த மந்திரங்களின் நம்பிக்கை இல்லாதவர்கள் கடவுளின் நம்பிக்கையற்றவர்கள். கிரியையில் இல்லாதவன். ஆமாம். அதனால் நமது முயற்சி உடம்பின் உள்ளும் புறமும் உள்ள அழுக்குகளை நீக்குவது தான். எனவே நீங்கள் அதே சொல்லிகிட்டே இருங்க. அதனால் அந்த ஆகாரம் ஊட்டி சுத்தமாய் வளர்த்தலும் நேரினால் வெளி உடம்பை கழுவி சுத்தம் செய்தலும் உள்ளிருக்கும் உடம்பு சூக்கும உடம்பு அதிலுள்ள தீய அழுக்குகளை ஆசமனம், மந்திர ஜபம், அகமர்ஷனம் போன்ற அந்த அனுஷ்டான கிரைகளினாலும் தான் போக்க முடியும். கிரியை அதை தான் நாம் அங்கே படிக்கும்போது சத்துடன் என்று அசைத்த நீங்கும் முடியாது. யாரை வச்சு கழுவ முடியும்? பெருமானை வேண்டித்தான் கழுவ முடியும். அதனால் இந்த உண்மையை அறிந்து நமது சமயத்தில் 7 வதையில் கண்டிப்பாக எல்லாரும் தீட்சை பெற்றுக்கணுங்கிறாங்க. 7 வயசு ஆகிட்டா தீட்சை கண்டிப்பாக பெற வேண்டும் என்பது விதி. ஏனென்றால் கால் கைகளை அடக்கி ஆளும் பக்குவமும் மனதிலே இச்சைகள் தோன்றி விருத்தியாகக்கூடிய காலமும் அந்த காலத்தில் உதிக்கின்றன என்பது பற்றி அந்த பருவத்திலே தான் நாம் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அந்த வயதில் தீட்சை பெற்றிருந்தால் அனுஷ்டான சாதனங்களில் தேகத்தையும் மனத்தையும் அடக்கி வசப்படுத்தி தீச்செயல்களை தோன்றாமல் அவன் நன்றாக படித்து நல்ல ஒரு ஆன்மாவாய் அவன் வளர முடியுங்கிறான். எனவே படிப்படியாக சொல்லப்பட்ட தீட்சைகளை பெற்று அந்தந்த தீட்சைக்குரிய கிரியைகளை சாதனங்களையும் அபியாசங்களையும் அவன் செய்ய செய்ய இறைவன் திருவடியை அடைதல் அவனுக்கு எளிதாகும். அதுக்கு கால அவகாசம் வேணுமா இல்லையா? பயிற்சி செய்துக்கு காலம் வேணுமா இல்லையா? அதனால் நல்வாழ்க்கை வாழ்ந்து கடவுள் அருளை பெற விரும்புவோருக்கு அவங்களுக்கு என்ன செய்யணும்? கண்டிப்பாக ஆமாம், அது அவர்களுக்கு அறியாத பருவத்தில் அவங்க பெரியவங்க தான் அவங்களுக்கு அதை உணர்த்தி தீட்சை பெற வைக்கணுங்கிறார். குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நாம் சைவ கிரியைகள் எதுக்காக செய்கிறோம் என்பது கண்டிப்பாக அவர்களுக்கு போதிக்கப்பட வேண்டும்ங்கிறார். வேங்கரனம் முதல்ல என்ன செய்கிறோங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியணுங்கிறார். நம்மவர் அநேகரும் தீட்சை பெற்றால் பாவம் என்கிறார்கள். அப்படியெல்லாம் அது அப்படி சொல்கிறதே பெரிய பாவம். எனவே அந்த இப்படிப்பட்டவைகள் இச்சைப்படி நடந்தால் வந்தேறிய பாவங்களை போக்குவது தீட்சை என்பதை நிறைய பேர்கள் அறிவதில்லை. பாவங்களை மந்திரங்களாலே போக்க வேண்டும். பெருமானிட்டத்தில் அதை நாம் தீட்சை பெற்று அனுஷ்டானம் பண்ணுறோமா இல்லையா? அனுஷ்டானத்தில் என்ன பண்ணுறீங்க? அனுஷ்டானம் பண்ணுவீங்களா? என்ன பண்ணுறீங்க இல்லையா? அது படிங்க. அனுஷ்டானம் செய்கிறோம் அப்படின்னா அது ஒரு கிரியை. அந்த கிரியை நாம் என்ன செய்கிறோம்னு தெரிஞ்சு செய்யணும். சும்மா செஞ்ச வெறும் சடங்கு செஞ்சுட்டு போகக்கூடாது. விளங்குதா? ஆமாம்.
பாட்டெல்லாம் படிக்க வேண்டியதாங்க. பாட்டை மட்டும் படிச்சுக்கிட்டு இருந்து பிரயோஜனம் இல்லை. இந்த பாட்டுக்கு பொருள் தெரியணுமா இல்லையா? தெரியணுமா இல்லையா? தெரியணும். எதுவுமே சடங்கா செஞ்சால் பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிறாரு. அதுதான் அந்த சிவகோசிரியாரை விட யார் சிறந்தவர் இருக்கிறாரு? கண்ணப்பனை சிறந்தவர் இருக்கிறார். ஏன்னா அங்கே அந்த அன்பு தான் முக்கியம். விளங்குதா? அதனால இங்கே இந்த அனுஷ்டானம் பண்ணுறோம்னா அந்த அனுஷ்டானத்தில் பஞ்சபாத்திரம்னு ஒன்று வைக்கிங்க. வச்சுருக்கீங்களா இல்லையா? அப்படின்னா என்னது? என்னம்மா? ஆமாம், வாய் அகன்ற பாத்திரம். பஞ்சுங்கிறது சிம்மம் போன்ற தலை பருத்த பெருசாக இருக்க வாய் அகன்றனர். அது ஞான நாட்டத்தை குறிப்பது. வாய்ங்கிறது இந்த ஞானம். நாம் ஞானத்தில் இச்சை கொண்டு அதை செய்யணும். விளங்குதா? அப்படிங்கிறது அதான் முக்கிய நோக்கம். அதனால் அந்த பாத்திரம் எதுன்னா அதுதான் நாம். அதில் இருக்கிற நீர் நம்ம அறிவு. அதில் இருக்கிற நீர் தான் அறிவு. அந்த தண்ணி நீர் தான் அறிவு. அந்த அறிவில் தான் 3 மலமும் இருக்குது. அந்த அறிவில் தான் 3 மலமும் இருக்குது. அந்த மலத்தை நாம் முதல்ல காய போட்டு அதை வருத்தி. விளங்குதா? முதல்ல என்ன செய்கிறோம்? ஆமாம், அந்த மலத்தை அந்த சூரியன் வலது கண்ணால் பார்த்து உலர்த்துதல். உலர்த்துதல்னா என்ன? அந்த திருக்குறளில் சொல்கிறாரா இல்லையா? ஒருமைக்கண் ஆமை போல் 5 அடக்கல். அடக்கிறது தான் அங்கே உலர்த்துதல். ஆசையை குறைங்கப்பான். விளங்குதா? அது முதல்ல அந்த வலது கண்ணால் பார்க்கறது. அப்புறம் நடுக்கண்ணால் இல்லையா நிரீட்சணம். நிறுனா நீக்கிறது. தீட்சண்யம்னா பார்வையால். அப்போ பார்க்குறவர் யார்? நீங்கள் இல்லை. நீங்கள் அந்த பாத்திரத்தில் இருக்கியோ. பார்க்குறவர் சிவம் அப்படின்னு பாவிக்கணும். என்னத்தை பாவிச்சிடும்? இப்படியா பாவிச்சியோ? என்னம்மா? நான் தீச்சு எடுக்கலைங்க. வாங்கிட்டீங்களா? வாங்கியாச்சுல. விளங்குதா? அப்போது அந்த நெற்றிக் கண்ணால் முழுவதும் வெறித்தல். அப்போது முதல் 2 கண்ணுனால் பாச நீக்கம் இல்லையா? அது 5 அவைத்தான் ஆற்றல். அது அவிக்கிறது. 2வது இல்லையா? முதல்ல குறைக்கிறது, அப்புறம் அவிக்கிறது, அறவே நீக்கிறது. படிப்படியாக வருதான். அப்படி விளங்குதாம்மா? ஆமாம். அதுக்கப்புறம் இடது கண் சந்திரன் அமிர்தம். அமிர்தத்தை பொழிதல் இல்லையா? அது அந்த மதுரைக்கு சொல்கிறாரா இல்லையா? மதுரைன்னு என் பேர் வந்துச்சு. குதிரை நிறைய இருக்குது, அதனால மதுரை சார். பெருமான் தன்னுடைய சடாமுடியில் இருக்கக்கூடிய அந்த நிலவினுடைய அமிர்தத்தையும் கங்கையும் கலந்து அந்த மதுரையில் தெளித்ததுனால அது மதுரை ஆயிற்று. மதுரம் நிறைந்ததால் மதுரை ஆயிற்று. விளங்குதா? அப்போ அந்த கங்கை நீரோட அந்த சந்திரனுடைய அமிர்தத்தை கலந்து தெளிக்கிறதுனா, கங்கை என்பது ஞானம், அமிர்தம் என்பது ஆனந்தம். அறிவானந்தை தெளித்தார் அப்படிங்காங்க. விளங்குதா? பெருமான் அந்த சொக்கநாத பெருமான் அங்கே தெளித்ததுனால அதுக்கு என்ன பேர் வந்துச்சு? மதுரை. புரிஞ்சாயா? ஆமாம். அதனால் இந்த சந்திரகலை அதனால் பார்க்கறதுங்கிறது அமிர்தத்தை பொழிதல். அது ஆனந்தம். பாச நீக்கமும் சிவப்பேரும். தினம் முச்சிக்கு ரிஹர்சல் பண்ணுறோம்னு அர்த்தம். விளங்குதாம்மா? இப்படியே செஞ்சால் ஒரு நாள் நெசமாயிராதான்னு தினம் செஞ்சு பார்க்குறோம். முத்திக்கு ஒத்திகை. முத்திக்கான ஒத்திகை.
விளங்குதா? அப்போ அனுதினமும் இதை அனுஷ்டிக்கிறோமா இல்லையா? பாசத்தை விடணும், ஆனந்தத்தை பெறணும், பாசத்தை நீக்கிடணும், ஆனந்தத்தை பெறணும்னு அதே உங்கள் மனசில் இருக்கணும். நம்ம செய்கிற செயலெல்லாம் அதை நோக்கித்தான் இருக்கணும். என்னமோ தண்ணியை உறிஞ்சணும், கொட்டணும்னு, விபூதியை பூசணும்னு போயிடக்கூடாது. புரியுதா சார்? ஆமாம். அதனால் இவங்க இந்த தீட்சை பெற்று அதை செய்யணும். அதாவது இந்த ஞானத்தை நாம் பெற்று அஞ்ஞானத்தை தடையாக இருக்கிறத நீக்கிறது தான் இந்த தீட்சை. அதனால் இந்த தீட்சையில் அந்த நிர்வாண தீட்சைங்கிறது தான் முக்கியமான தீட்சைங்கிறோம். அந்த நிர்வாண தீட்சையில் இந்த 6 அத்துவாக்கள் அதை சுத்தி பண்ணப்படுகிறது. அது நாம் அந்த பாதத்தில் இருந்து முட்டு வரைக்கும் அது நிவர்த்திகளை உடம்புல, அது சஜோஜாத மந்திரம் இல்லையா? அது அங்கத்தில் இருதய மந்திரம் அதற்குரியது. இந்த பகுதிக்கு அதிதெய்வமாக பிரம்மானா யாரு? இந்த பிரம்மா இல்லை, சிவபெருமான் பிரம்மனா நிற்கிறது. அதை சுத்த தத்துவத்தில் நிற்கிறாங்களா இல்லையா? அது அதனால அந்த பிரம்மனை பூசித்து அவர் அந்த படைத்தல் அதெல்லாம் ஆமாம், மகாபிரம்மா, மகாவிஷ்ணு எல்லாம் இருக்காங்களா இல்லையா? அங்கே இந்திரன் எல்லாரும் இருக்காங்க. அது பெருமானே இதை செய்வமாக இருப்பார். அவரெல்லாம் இவங்களை ஏற்கிறவர். அதுதான் பாடியத்திலே வந்திருக்குல்ல ஐயா, போய் படிச்சு பாருங்க. 2ஆம் நூற்பால் 2வது அதிகாரத்தில். ஆமாம் ஆமாம், அதில் இருக்கிறது அதெல்லாம் சகலர். அவர் சகலர். விளங்குதா? அதெல்லாம் பாடியத்தில் முதல் நூற்பால் அது வருதா இல்லையா? இந்த பிரம்ம விஷ்ணுக்கள் எல்லாம் யாருன்னா சகலர் அப்படின்னு அதில் வருதா இல்லையா? அவங்க இவர் இந்த ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் தான் இந்த 2 பேரையும் இந்த பிரம்ம விஷ்ணுக்களை ஏற்கிறவர்னு சொல்லியிருக்காரா இல்லையா? அவங்க வேற, இவர் வேற. இவங்கெல்லாம் ஆமாம், இவங்களெல்லாம் குணமூர்த்திகள். இவங்களுக்கு என்ன பேர்? குணமூர்த்திகள், முக்குண வயப்பட்டவர்கள். விளங்குதா? இவங்க சாத்விக ராசத தாமச ரூபமாக இருக்கிறவங்க. அவன் நிர்குணன், நமக்கு இருக்கிறவன் நிர்குணன். அவன் வேற, அது மகான். அதனால் அந்த பேரை சொல்லி சொல்கிறோம். எனவே இதுக்கு உரிய மந்திரம் இது. அந்த பிரம்மாவினுடைய காரண கடவுளுடைய செயல் நம்பாட்டு நிகழாமல் தடுப்பது. ஏன்னா காரண கடவுளுக்கு அதிகாரம் இல்லை. அவெல்லாம் ஏவலால் மேவினார்கள். பெருமான்ட்டு அவர்கிட்ட வாங்கிக்கிடுது, இவனை ஏவ வேண்டாம். விளக்குதா? இப்போ நாம் தீட்சை பெற்றவங்க முக்குரியாக எடுத்தது நோக்காது தானே? விபூதி பூசணும்ல, அதுக்கு தானே. சொல்லுங்கய்யா. அதனால் இவங்க செயல், அதாவது படைத்தல் மேலே பிறக்கிறது நீக்கப்பட வேண்டும் என்பது. அப்போ அதுக்கு சொல்லி அங்கே மந்திரம் 2, பதம் 20, வண்ணம் 1, புவனம் 108, தத்துவம் 1, இவையெல்லாம் நீக்கிறது. இது பின்னால் அது விரிவாக சொல்லப்படும். அப்புறம் இது பிரிதிவி மண்டலம். இது பூரா 108 புவனமும் பிரிதிவி மண்டலம் என்று சொல்லப்படும். அதுக்கு மேலே முற்றிலிருந்து நாபி வரைக்கும் அது வாமதேவ மந்திரம். வாமதேவம் அது அங்கத்தில் சிரசு, இருதயாய நம்ம சிரசை நம்ம அதானே செய்கிறோம். அனுஷ்டானத்திலே செய்கிறோமா இல்லையா? ஆமாம். எனவே அது பிரதிஷ்டாகலை. அதில் மந்திரம் 2, பதம் 21, வண்ணம் 24,
புவனம் 56, அதுக்குள்ளது 56 தானே. எனவே தத்துவம் 23. இதுக்கு அதிபதி விஷ்ணு. இது அப்பு மண்டலம். இங்கே நாம் அந்த உண்மை விளக்கத்தில் அந்த பிரிதிவி அப்பு அந்த பஞ்சபூதங்களுக்கு அதிதெய்வம் உடம்புல இது அந்த மண்டலத்தை குறிப்பது, தத்துவத்தை குறிக்கிறது இல்லை. விளங்குதா? கலைக்கு அதிபதிகளே அங்கே அதை தத்துவத்துக்கு பூதத்துக்கு அதிபதிகளாக சொன்னார். விளங்குதா? சதாசிவம்ல இங்கே வந்தார். சதாசிவம் வருதாரியா? அதனால் இங்கே அப்புறம் இந்த நாபியிலிருந்து இருதயம் வரைக்கும் அகோரம், அது சிகாமந்திரம். அங்கத்தில் சிகாமந்திரம், அதில் 2 மந்திரம், பதம் 20, வண்ணம் 7, புவனம் 27, தத்துவம் அந்த வித்யா தத்துவம் 7. இது வித்யாகலை. இதுக்கு பேர் வித்யாகலை. இது அக்னி மண்டலம். இது அக்னி மண்டலம். இதுக்கு அதிபதி ருத்ரன். அப்புறம் இருதயத்திலிருந்து லாடதான வரை தத்புருஷம். அங்கத்தில் கவசம். இதுக்கு மந்திரம் 2, பதம் 11, வண்ணம் 3, புவனம் 18, அப்புறம் தத்துவம் 3, சுத்த வித்தை, மகேஸ்வரம், சதாசிவம். இது வாயு மண்டலம். இது சாந்தி கலை. இது என்ன கலை? சாந்தி கலை. அதுக்கப்புறம் லாடத்திலிருந்து சகஸ்ரார வரை அது சாந்தி அதீதகலை, ஆகாய மண்டலம். இதுக்கு ஈசானம் மந்திரம். இதுக்கு அங்கம் அஸ்திரம். இதில் மந்திரம் 3, பதம் 1, வண்ணம் 16, புவனம் 15, தத்துவம் 2. இது சாந்தி அதீதகலை. இதுக்கு அதிபதி சதாசிவம். இப்படி இதில் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு முடிச்சு போட்டு அது சுத்தி செய்யப்படும். அதனால் இந்த சமயங்கிறது சைவ ஆசாரத்தை கடைப்பிடிப்பதற்கும் சோழ பஞ்சாக்கரத்தை ஓதுவதற்கும் சரியை தொண்டை திருக்கோயிலில் நாம் அடியார்களுக்கும் ஆண்டவனுக்கும் செய்வதற்கும் இறைவனுடைய உருவத் திருமேனியை வைத்து பூசிப்பதற்கும் அதிகாரம் அளிப்பது. விஷேட தீட்சை என்பது சிவபூசை செய்வதற்கும் சிவயோகம் செய்வதற்கும் சூக்கவ பஞ்சாக்கரத்தை ஓதுவதற்கும் சிவ ஆகமங்களை ஓதுவதற்கும் அதிகாரம் கொடுப்பது எது? விஷேட தீட்சை. விளக்குதாமா? நீங்கள்லாம் படிக்கணும்னா என்ன வாங்கியிருக்கணுங்காரு? விஷேட தீட்சை. ஏன்னா அந்த சிவ பூஜை செய்ய தான் உங்களுக்கு இந்த பாடம் விளங்குங்கிறார். நான் சொல்லிலாம் விளங்காதுங்க. பூஜை செஞ்சீங்கன்னா பெருமான் உங்களுக்கு விளக்குவாருங்கிறார். ஏன்னா உணர்த்துறவன் அவன் தானே. ஆமாம், அவன் தான் உணர்த்தணும். வேறு யாரும் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கெல்லாம் உணர்த்த முடியாது. விளங்குதான்? அதனால நிர்வாணம் அது ஞான பூசை செய்வதற்கும் முக்கிய பஞ்சாக்கரத்தை ஓதுவதற்கும் சிவ ஆகம உண்மை பொருளை சொல்வதற்கும் பாடம் நடத்தணும்னா கண்டிப்பாக என்ன பண்ணுமா? நிர்வாண தீட்சை பண்ணுவது ஓதுவதற்கும்.
மல வாசனை நீங்கி முக்தி பெறுவதற்கும் இந்த நிர்வாண தீட்சை அவசியம் வாங்கணுங்கிறார். இவர்களெல்லாம் அந்த பெற்றவர்கள் அந்த இந்த அனுஷ்டானங்களை செய்வதனால அவர்கள் சந்நியாசம் செய்வதற்கு இது காரணமாக இருக்கும். எல்லாரும் சன்னியாசி ஆகணும் தானே, எல்லாருமே சன்னியாசி. சன்னுங்கன்னா ஞானம், ஞானம் எல்லாருக்கும் பதியணும். சன்னியாசம்னா ஞானம் பதிதல். ஓ சன்னியாசின்னு அப்படி காவியை கட்டிட்டு போகிறதுன்னு நினச்சிடக்கூடாது. அதனால் இந்த சந்நியாசம் பரமகஞ்ச சந்நியாசம், புகடீசம், பகூதுகம், ஹம்சம் என்று ஒவ்வொரு சந்நியாசம் ஒன்றொன்றுக்கு உயர்ந்தது. அதாவது இந்த ஹம்சத்தை விட பகூதம் கூடினது, பகூதத்தை புகடீசம் கூடினது, அதை விட எல்லாத்துக்கும் உயர்ந்தது பரமஹம்ச சந்நியாசம் என்பது. இந்த அவுத்திரி புத சகிதம் ஹோம சகிதம் செய்யப்படுவது, சிவாக்கினியோடு செய்யப்படுவது. அதனால் அந்த தீட்சை பெற தகுதியான மாணாக்கன் அந்த சீடன், அவனுக்கு என்ன பேர்? சீடன். அந்த சீடன் அப்படி அவங்கெல்லாம் உத்தம ஜென்மம், வித்தையை கற்பவன், சாந்த சற்குணம் உடையவனாய், பற்றில்லாதவனாய், காம சங்கல்பம் இல்லாதவனாய், கோபத்தை வென்றவனாய், சத்திய தர்மத்தை விரும்புபவனாய், குருபணியில் விருப்பம் உடையவனாய், மாதா பிதாக்களை ரட்சிப்பவனாய், கிரகத்தில் இருப்பவன், நல்ல ஒழுக்கமுடையவன், மனப்பக்குவம் அடைந்தவன் ஆகிய இவர்கள்தான். ஆமாம், அதனால் இதை நிறைவு கொண்டவன் தான் மந்திரங்களை மனனம் செய்து பிரயோகிக்க தகுதி உடையவன். மந்திரங்கள்லாம் இந்த மந்திரத்தை சொல்லுறதுக்கே தகுதி இல்லைங்கிறான். எனவே இந்த தகுதி இல்லாமல் குருவிடம் தீட்சை பெறாமல் மந்திர பிரயோகம் அவர்களுக்கு முழு பயனை தராது. அதுக்கு சில சமயத்தில் அது பாதகமாகவும் ஆகலாம் என்று சொல்கிறார்கள். எனவே இதை நாம் முதல்ல படித்த மாதிரி இந்த தீட்சைகள், இந்த நயன தீட்சை, அது இதுன்னு பரிச தீட்சை, நயன தீட்சை, வாசக தீட்சை, பாவனா தீட்சை, யோக தீட்சை, சாத்திர தீட்சை, அவுத்திரி தீட்சை என்று இப்படி தீட்சை பலவாக இருக்குது. இந்த தீட்சை அது நிர்பீஜம், சபீஜம், நிரதிகாரை, சாதிகாரை. சாதிகாரை என்பது அவர் அந்த சபீஜத்தோடு தீட்சை பெற்றவர்களுக்கு அது என்ன தீட்சை? சாதிகார தீட்சை. அதிகாரம் அப்படின்னா அதிகாரத்தோடு கூடிய தீட்சை. என்ன அதிகாரம்னா அவங்க நித்தியம், அந்த நித்தியத்தோடு எல்லாத்துக்கும் நித்தியம் உண்டு. நைமித்திகம், காமிகம், இதுக்கும் அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. விளங்குதாமா? அவங்க அடுத்தவர்களுக்காக செய்யலாம் இல்லையா? அது காமிகம் இல்லையா? அவங்க நைமித்திகமும் செய்யணும், விசேஷ காலத்திலெல்லாம் ரெட்டிப்பாகவும் செய்யணும். இதெல்லாம் செய்வதற்கு உரியவர்கள். அதனால் இந்த தீக்கை, அந்த தீக்கை பேருடையார் தீக்கை வேறுபாட்டால் அவர்களெல்லாம் சாதகர், கர்ம ஆசாரியர் என்று இருவகைப்படுவர். சபீத தீக்கையும் இதே போல இருவகைப்படும். அந்த நிர்வாண தீக்கை இல்லாதவன் மாணவனுக்கு பாவகர்மத்தை சோதித்து புண்ணியத்தை சோதியாமல் வைத்து சிதாச்சேதமும் இன்றி அந்த பதப்பிராப்தியை புவனங்களிலே பிறக்கின்ற ஒரு தன்மையை தருவது. அதெல்லாம் அந்த உலக தெரிமினி தீட்சை. மோட்சகாமியாகிய மாணாக்கனுக்கு ஆச்சாரியன் அந்த புண்ணியகாரமாகிய
அவன் அந்த பாவ புண்ணியம் ரெண்டையும் சோதித்து சிவதர்மினியில் உலக தர்மினிங்கிறவன் கரகஸ்தர், அந்த உலக ஆசை முழுதும் நீங்காதவங்க. இவங்களுக்கு உலக தர்மினின்னா அவங்களுக்கு தீவினை பயனை மட்டும், சங்கீத வினையிலே தீவினையை மட்டும் நீக்கிடுவாங்க, நல்வினையெல்லாம் அனுபவத்துக்கு விட்டுருவாங்க. அதனால் அந்த தீட்சைன்னு அது பேரில் சொன்னப்பட்டாலும் அவங்களுக்கு பிறப்பு உண்டு. உலக தர்மினியாக நிர்வாண தீட்சை தான். உலக தர்மினியாக வாங்கினா அவனுக்கு பிறப்பு இருக்கும். அடுத்த பிறவியில் அவன் ஆமாம் சிவதர்மினி வாங்குற மாதிரி இருக்கும். சிவதர்மினிக்கு அவங்க மோட்சகாமிகள், அவங்களுக்கு செய்கிற தீட்சை அவங்களுக்கு அந்த சஞ்சித கண்மத்தை முழுவதுமாக நீக்கிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு பிறவி அதுக்கப்புறம் வராது இல்லையா. அப்புறம் இந்த சிவதர்மினிலேயே அதிதீவிர பக்குவம் உடையவர்களுக்கு அந்த சத்தியோ நிர்வாணம் தீட்சை செய்பவர்கள் அவர்களுக்கு சபீஜ தீட்சை. என்ன தீட்சை பண்ணுவாங்க? நிற்பீஜ தீட்சை பண்ணுவாங்க. அவங்களுக்கு பீஜம் கிடையாது. யாருக்கு? சத்தியோ நிர்வாணத்துக்கு. அவங்களுக்கு பீஜம் இல்லாமல் தான் கொடுப்பாங்க. அவங்களுக்கு அந்த சஞ்சித கண்மத்தோடு கூட பிராரத்த கண்மத்தையும் நீக்கிடுவாங்க. அதனால் அவங்க தீட்சை முடியும் போதே அவங்களுடைய உயிரும் உடனே அவங்க உடம்பிலிருந்து நீங்கி அவங்க உயிர் முக்தி பெற்றணும். விளங்குதா? ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு இங்கே இருக்கிறதுக்கு பிராரத்தமே இல்லை. விளங்குதா? அதனால் இந்த தீட்சை இப்படி தீட்சை இப்படிலாம் செஞ்சாலும் அவர்களுக்கு என்ன பக்குவம் இருக்கிறதோ, ஆச்சாரியர் என்ன செஞ்சாலும் இருந்து அந்த ஆச்சாரியத்திலிருந்து பெருமான் தான் செய்கிறாரு இல்லையா. அப்படி செஞ்சாலும் இங்கே என்ன தீட்சை செய்தாலும் அவர் என்ன பக்குவம் உடையவரோ அதுதான் பலனாய் விளையுங்கிறார். இங்கே செஞ்சது என்ன செஞ்சாலும் அவருக்கு என்ன, ஆமாம், அது அந்த பலனை பெருமான் கொடுப்பார். உங்களுக்கு உயர்ந்த பக்குவம் இருந்ததுன்னு வைங்க, அவங்களுக்கு தீட்சை செஞ்ச உடனே அவங்க இப்போ உங்களுக்கு இந்த அசத்திய நிர்வாண தீட்சை பண்ணுறான்னு வைங்க, அசத்தியோ நிர்வாணம் பண்ணால் அந்த பிராரத்த கர்மம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு முக்கிய வரணும் இல்லையா. அது செஞ்சாலும் உங்களுக்கு அதிதீவிர பக்குவம் இருந்துன்னா உடனே போயிடுவாங்க. உடனே சத்திய நிர்வாணம்லாம் பண்ணணும், அதெல்லாம் தேவையில்லை. ஏன் ஒரு சம்பவம் தான் கொடுக்கறது, பெருமான் பலனை கொடுக்கறது அவர் கொடுக்குறாரு. விளங்குதாமா? என்னம்மா? ஆமாம், அப்படி நடந்திருக்காரு. ஆமாம். அதனால் அந்த முதல்வன் குருமூர்த்தியை அதிர்ஷ்டித்து நின்று இந்த மந்திரங்கள், பதங்கள், வண்ணங்கள், புவனங்கள், தத்துவங்கள், கலைகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த 6 வகை அத்துவாக்களையும் முறையை ஒன்றிலொன்று அடங்க இறுதியில் அந்த கலை திரோதான சக்தியிலும், இந்த 5 கலையும் திரோதான சக்தியிலும், அந்த திரோதான சக்தி அந்த சிவத்தினும் அடங்குமாறு அவற்றையெல்லாம் அறிந்து அடக்கி இந்த நிற்பீசம் ஜபீஜம் என்று சொல்லக்கூடிய தனித்தனி 2 வகைப்படுகின்ற அந்த மேற்சொல்லி போன்ற அந்த ஞானாபதி என்று சொல்லக்கூடிய 2 ஒரு தீக்கையினால் அந்த உத்தமத்தில் உத்தமருக்கு முதலிய மூவருக்கும் அந்த மறுவகை அத்துவாக்களையும் சோதித்து, இந்த 6 வகை அத்துவாக்களையும் சோதித்துனா நீக்கி, அந்த தொடக்குகளை நீக்கி சோதித்து முதத்தால் பிறவிக்கு ஏதுவாகிய மலத்தை கெடுத்து இந்த இருக்கிறதெல்லாம் எவ்விடத்தும் வியாபகமாய் விளங்குகிற சிவப்பிரகாசத்துக்கு ஏதுவாகிய ஞானத்தை கொடுத்து பிறவியை ஒழிப்பான். இந்த மந்திராத்துவா முதலிய 5ம் நிவர்த்தி முதலிய கலைகளிலே வியாபித்து நிற்கும் என்பதை அறிந்து கொள்க. நிவர்த்தி கலைக்கு எல்லை மூலாதாரம் தொடங்கி அந்த உந்திக்கு மேல் 2 அங்குல அளவில் இருக்குங்கிறாரு.
பிரதிட்டாகலை அது இருதயம் தொடங்கி கண்டத்தளவு. வித்தியாகலைக்கு எல்லை கண்டத்துக்கு மேலே தாழ் மூல வரை என்றும், இப்படி சாந்திகலைக்கு எல்லை தாழ் மூலத்துக்கு மேலே புருவ மத்தி வரை என்றும், அந்த மண்டலம் ஸ்ரீசாமன் ஆதாரத்திலிருந்து அக்கரம் விந்து பிரகாச ஒளி இப்படியெல்லாம் சொல்லி சாந்தி அதீத கலைக்கு எல்லை புருவ மத்தியத்துக்கு மேலே 3 அங்குலம், சிரசுக்கு மேலே 3 அங்குலம் வரைக்கும் என்று இப்படியெல்லாம் நமக்கு இந்த தீக்கையை சொல்லியிருக்கிறாங்க. இந்த தீக்கைகள் அதாவது இந்த நிர்வாண தீக்கையில் இந்த அதை 40 பாட்டு சொல்லியிருக்கிறார். இந்த நிர்வாண தீட்சையை 40 பாட்டுகளால் அதை விளக்குறார். இந்த நிற்கிறது நீக்கிறது, அதான் நிவாரணங்கிறது மாதிரி நமக்கு ஞானத்துக்கு. இப்போ இந்த தீட்சைக்கு உத்தம நாள்னு கேட்டீங்களா இல்லையா? அதை ஆகமத்தில் இருக்குது. இந்த உத்தம நாள்களானது இந்த நைட்டிக தீட்சை மிகுந்தது. அந்த இதில் நைட்டிகர் இடப்படுவார். இதில் உத்தம நாட்கள், தீட்சைக்கு உத்தம நாட்கள், அதாவது அனுஷம், ஹஸ்தம், சுவாதி, மிருகசீஷம், மகம், மூலம், ரேவதி, திருவோணம், திருவாதிரை, புஷ்யம். புஷ்யம்னா தை மாதம். ரோஹிணி, உத்தரம், உத்திராடம், உத்திராதி, திரட்டாதி. இந்த நட்சத்திரங்கள் தீட்சைக்கு உத்தமம். செவ்வாய், சனி இந்த 2ம் தீட்சைக்கு உகந்த நாள் அல்ல. இந்த 2 நாளும் கண்டிப்பாக செய்யவே கூடாது. அது நல்ல நட்சத்திரமாக மற்ற இருந்தாலும் அன்னைக்கு செய்யக்கூடாதுங்க. அதுதான் அப்படி வர்ற அதெல்லாம் தவிர்க்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த சராவணம், ஆவணி, பாத்திராபதம், ஆவணிக்கு தான் 100 பேர். பாத்திரபதம்ங்கிறது புரட்டாசி, புஷ்யம்னா தை, சைத்திரம், சித்திரை, இவையெல்லாம் தீட்சைக்கு ஆகா. இந்த இதெல்லாம் மாதமெல்லாம் தீட்சைக்கு ஆகாத. மற்ற 8 மாதங்களும் செய்யலாம். அதுபோலவே ஐப்பசி, கார்த்திகை, வைகாசி மாதங்கள் உத்தமம். ஐப்பசி மாதம், கார்த்திகை மாதம், வைகாசி மாதம் உத்தமமான மாதங்கள். பங்குனி, மார்கழி, ஆணி இந்த 3 மத்தியமம். ஆணி இதெல்லாம் உங்களுக்கு என்னத்துக்கு? நீங்களா தீட்சை பண்ண இப்போதான் தீட்சை கொடுக்க மாதிரி இவங்க செய்ய வேண்டியது கேட்குதுங்கள. ஆடி மாதம், மாசி மாதம் அதமம். ஆமாம், எழுதி
எது வேணுமோ அது வேணாம். அந்த ஆமாம். அதனால இந்த விதித்த மாதங்களிலும் குரு சுக்கிர புத மூடம் வந்தால், ஆதி மாதம் வந்தாலும் சரி, கிருஷ்ணபட்சமானாலும் அது அது உகந்ததல்ல. கிருஷ்ணபட்சத்தில் தேய்பிரையில் செய்யக்கூடாது. விளங்குதா? ஆதி மாதம்னா மாத பிறப்பு அப்படி வர்றதுனாலும், சுக்கிர புத மூடம் வந்தாலும் செய்யக்கூடாது. மேஷங்கிறது சித்திரை, கடகம்ங்கிறது ஆடி, துலா ஐப்பசி, மகரம் தை, சந்திராந்திகளில் விசேஷம் என்று இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நாள். சித்திரை விசு அது ஆடியில், கடக மாதம் ஆடி, துலா ஐப்பசி மாதம், தை மாதம் சங்கராந்தி, இதெல்லாம் விசேஷமானது. ஆமாம், இது ரொம்ப உத்தமத்தில் உத்தமம் இந்த மாதம். இந்த நிர்வாண தீட்சை மூலமந்திரம் முதலிய மந்திரங்களுக்கு இந்த பாசத்தை வந்திப்பதில் சக்தி உண்டாவதற்கும், அந்த மந்திரத்தை சொன்னால் பாசத்தை தடை செய்யணும், அதுக்கு சக்தி உண்டாவதற்கு, பாசங்களுக்கு தாடனம் முதலியன செய்வதற்கும், ஒவ்வொரு நெய் ஆகுதியாலினும் ஒவ்வொரு மந்திரத்துக்கும் தனித்தனி 3 ஆகுதியாலும் பீஜாக்கரத்தின் நடுவிலும் சிகா பீஜங்களை இரு பக்கங்களிலும் வைத்து கும்பட் என்ற பதத்தை இறுதியிலும் ஓம் என்ற பதத்தை முதலிலும் சொல்லி அந்த மந்திரத்தை உச்சரித்து தீபனம் செய்ய வேண்டும். ஓம் சிகா பீஜங்கிறது ஹூம், ஓம் ஹூம், பீஜாக்கரம் ஹவும், அப்புறம் பழையபடி சிகா பீஜம் ஓம் ஹூம் ஹவும் ஹூம் சுவாய கும்பட் என்று தீபனம் செய்வதற்குரிய மந்திரம். அதுபோல் ஓம் ஹூம் ஹாம், ஹாம்ங்கிறது இருதய மந்திரம். ஓம் ஹூம் ஹாம் ஹூம் ஹிருதயாய உம்பட் என்பது தீபனம் செய்தற்குரிய இருதய மந்திரம். அது மூல மந்திரம், இது இருதய மந்திரம். இவ்வாறு சிரசு முதலிய மந்திரங்களுக்கும் அதுக்கு பீஜங்களை சொல்லி, ஒரு எழுத்து உடையதெல்லாம் பிண்டம், இரு எழுத்து உடையதெல்லாம் கர்த்தரி, 3 எழுத்து உடைய மந்திரங்கள், 3 எழுத்துலேருந்து 9 வரைக்கும் இருந்தால் அதெல்லாம் பீஜம், 10லேருந்து 20 வரைக்கும் இருந்தால் மந்திரம், 20க்கு மேலே இருந்தால் மந்திர மாலா. அந்த பரமேஸ்வரனுடைய இருதயம் என்பது இருதயாயங்கிற மாதிரியா, அங்க மந்திரத்தில் இருதயாயங்கிற மாதிரியா, இருதயம்னா என் உயிரேன்னு அர்த்தம், என் உயிர் பெருமான. எனவே அந்த சிற்சக்தி, பரமேஸ்வரனுடைய சிற்சக்தி தான் இருதயம். சிரசு என்பது அவனுடைய 8 குணங்கள், அஷ்ட ஐஸ்வர்யம். இந்த 8 குணங்கள் தான் ஐஸ்வர்யம், அதான் சிரஸ், தலைமை குணங்கள். சிரஸுங்கிறது என்னது? அதான் அஷ்ட ஐஸ்வர்யம். இந்த 8 குணங்கள் தான் ஐஸ்வர்யம். அதனால் அது சிரஸ், சிரசே நமக்குங்கிற மாதிரியா. சிகை என்பது, சிகாய மந்திர சிகை என்பது
பிறர் எவருக்கும் உட்படாத சிவத்தன்மை எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறது. எல்லாத்துக்கும் மேலே உயர்ந்தவன், முதன்மையை குறிக்கிறது சிகை. அப்புறம் கவசம் என்பது அவனுடைய அந்த பெருமானுடைய நிச்சயங்களை வேற உயிர்கள் யாவராலும் பேதிக்க முடியாத தேஜஸ். அவனுடைய ஆணையை மீறி யாருமே செய்ய முடியாது. அதுதான் இந்த கவசம். விளக்குதாமா? அப்புறம் நேத்திரம், நேத்திர மந்திரம். பிறவியிலே பாசத்தால் வாட்டுதலும், சுத்தத்தில் பாசத்தை வீட்டுதலும், பின் அமிர்தம் பொழிதலும் ஆகிய இந்த அமிர்தம் பொழி பேரின்பம் ஆகிய நேத்திரங்கள். அதான் நேத்திரம். விளங்குதா? இந்த 3 சொன்னோமா இல்லையா? முதல்ல பாசத்தை வாட்டுதல், சுத்தத்தில் பாசத்தை வீட்டுதல், எரிக்கிறது இல்லையாம்மா? இது சகலம், இது சுத்தம், முத்தி. 3 கண்ணும் முத்தி. ஆமாம், அது பெருமாள் செய்கிறதா? செய்கிறோம். அதான். அதனால் அவனுடைய அஸ்திரம், அஸ்திரம் பாசுபதம்ங்கிற மாதிரியா, அந்த அஸ்திரம் சகிக்க முடியாத பிரதாபம். அவனுக்கு ஒத்த பிரதாபம் யாருக்கையும் கிடையாது. அதனால் விக்கனங்களை போக்கக்கூடிய பேராற்றலை குறிப்பது. அதான் அஸ்திரம். அந்த ஈசான மூர்த்தா, பஞ்சப்பிரமம், ஈசான மூர்த்தா, சர்வ அனுக்கிரக ஏதுவாய் இருப்பதால் சர்வ மார்க்கங்களுக்கும் மேலான இடத்தில் இருக்கிற ஈசான மந்திரத்தால் சர்வ அனுக்கிரக வல்லவராய் இருக்கிறபடியினாலே அப்படி இருக்கிறதுனால அந்த மூர்த்தாவிற்கு சமமாக உயர்ந்திருப்பதால் ஈசான மூர்த்தா. இது 5 கலை. இது சரீர அவயம் இல்லை. நம்ம சரீர அவயம்னு நினைக்கக்கூடாது. இது சரீரத்தில் உள்ள அவயங்கள் அல்ல. இது அசரீரி. இதெல்லாம் அசரீரி. ஆமாம். அதனால் தத்புருஷம் என்பது தேவ மனுஷ்ய ஆதி சரீரங்களில் தேவர்கள் மக்கள் அவர்களுடைய சரீரங்களில் அதிஷ்டாவாக வசிக்கிறபடியால் தத்புருஷ என்றும், அவர்களுக்கு ஞானம் பிரகாசிக்க செய்து ஜனநாதி பயத்தை நீக்கி காக்கிறபடியால் வக்தர என்றும் தத்புருஷ வக்ரம் என்று காரணப் பெயராயிற்று. இல்லாத தேவ மனுஷர்களுடைய சரீராதிகளில் அவர் இருக்கிறார். அது தத்புருஷங்கிறது இல்லையா? அவர்களுக்கெல்லாம் ஞானம் பிரகாசிக்க செய்து பிறவிங்க பயத்திலிருந்து விடுவிப்பதனால வக்ரம் என்றாகி தத்புருஷ வக்ரம்னு சொல்கிறோம். அப்புறம் இருதயம் என்பது போகத்துக்கு பரிவாய நாமம். இது பரியாய நாமம். இருதயம் என்பது போகத்தை, அந்த போதமாகி சிவஸ்வரூபம் கோரமாகாமல் சாந்தியாய் இருப்பதால்
அகோரம் பாவங்களை நீக்குவது, கோரம் அல்லாதது கோரம். விளங்குதா? அதனால இந்த தர்மார்த்த காமம் என்ற திரிவர்க்கமும், கர்ம அர்த்த காமம், அறம்பொருள் இன்பம், இந்த திரிவர்க்கமும் தாழ்ந்தது, விட வேண்டியது. மூணையும் பரனை நினைந்து மூன்று விட்டதே பேரின்ப வீழ்ந்த சொல்லியிருக்காரியா. அதனால தாழ்ந்தது, ஆகையால் வாமம் எனப்படும். வாமம்னா கீழானது, தாழ்ந்தது. தேவ என்பது பிரகாசம், தேஜஸ். குய என்பது ரகசியம். ஆன்மாக்களை கர்மானுகுணமாக திரிவர்க்கத்தை புசிக்கும்படி செய்யும் சிவ தேஜஸ் வாமதேவ என்னும் ஸ்வாபத்தில் ரகசியமாகையால் குய்ய என்ற பெயரால் வாமதேவ குய்யமாயிற்று. இதுக்கு 13 கலைகள். தத்புருஷத்துக்கு 4 கலை, தத்புருஷத்துக்கு 4 கலை, வாமதேவம் 13, அகோர கிருதயத்துக்கு 8 கலை, ஈசானத்துக்கு 5 கலை. இந்த சாமர்த்தியத்தினால் அணுக்களுடனே மூர்த்திகளை உண்டாக்குறபடியா, எல்லாத்துக்கும் தேகத்தை கொடுக்கறதுனால படியாலும், யோகிகளுக்கு தமக்கொத்த மந்திர மூர்த்திகளை உண்டாக்குறபடியாலும், அந்த தொழிலது வேகத்தால் உடனே அவங்க தகுதி வந்த உடனே காலதாமதமின்றி படைத்து கொடுக்கறதுனால சத்யோஜாதர் எனப்படுகிறார், விரைந்து கொடுப்பவர். அதனால் அந்த சத்யோஜாதர் என்பது மூர்த்திகளை உடனுக்குடனே கொடுப்பவர், உடம்புகளை இல்லையா, அவரவருக்கு தகத்தை கொடுப்பவர். அதனால் அவரை சத்யோஜாதர் எனப்படுகிறார். இந்த சத்யோஜாதத்துக்கு 8 கலை. அதனால் இந்த தீட்சையில் தன்னுடைய வலது பக்கத்தில் அந்த மாணாக்கனை இருத்தி கொண்டு அவன் மண்டலத்தில் அசைவற்றிருப்பவனாக இருக்கிற அந்த சீசனை சுழுமுனை நாடியாக பாவிக்கிற ஒரு நூலை எடுத்து, அந்த நூல் என்னது சுழுமுனை நாடியாக பாவித்து கொண்டு அந்த மூல மந்திரத்தை உச்சரித்து அவனுடைய சிகையில் கட்டி கால் பெருவரல் முடிய, அந்த பெருவரில் கட்டுறது அப்படின்னா அது வேற, கட்டுறது அப்படின்னா முழுசு நீக்கிறது, தொங்க விட்டால் அதில் பாவ கண்மங்களை மத்திலும் நீக்கிட்டு புண்ணிய கண்மத்தை வச்சிருக்கிறதுன்னு அர்த்தம், தூக்கி நிற்குதுன்னு. அப்படி தொங்க விட்டு அந்தந்த தானங்களில் முடிச்சு போடுறது, முழங்காலில் ஒன்று, இங்கே ஒன்று, இப்படி இங்கே ஒன்று, இதில் ஒன்று, மேலே ஒன்று, அப்படி 6 இடங்களில் முடிச்சியை போட்டு அந்த சிகையில் புருஷனுக்கு வலது பக்கத்தில் சிறியை, பெண்ணா வலது பக்கத்தில் வைக்கணும், ஆண்னா இடது பக்கத்தில் வைத்து அந்த நூலை கட்டுறதும் நூலை கட்டுறதும் இவனுக்கு இந்த புருஷனுக்கு வலது பக்கம், ஸ்திரீக்கெல்லாம் இடது பக்கத்தில்.
நல்ல சாணத்தால் மிகப்பட்ட ஒரு மண்டலத்தில் அவனை இருத்தி சம்தா மந்திரங்களை உச்சரித்து சந்தனம் முதலியவற்றால் அந்த மாணாக்கனுடைய சிரசில் அர்ச்சித்து ஓம் கம் சக்கிய நமக என்ற மந்திரத்தை சொல்லி மூல மந்திரத்தை உச்சரித்து நாடிகளை எடுத்து அதில் அந்த நூலில் ஒவ்வொன்றா நியாசம் பண்ணணும். விளக்குதா? எனவே அந்த 96 தத்துவ தாத்துவங்களெல்லாம் அதில் நியாசம் பண்ணணும். எதில்? ஆமாம், அந்த நூலில் நியாசம் பண்ணி இருதய மந்திரத்தால் அரிசித்து கவச மந்திரத்தால் அவகுண்டனம் செய்து அவற்றில் அந்த சாநித்தியத்துக்காக இருதய மந்திரத்தை உச்சரித்து 3 ஆகுதிகள் கொடுத்து அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பண்ணி முடித்த உடனே அந்த அத்துவாக்கள் ஒவ்வொரு அத்துவாவாக அதில் ஆவாகனம் பண்ணணும். முதல்ல இந்த மேலிருந்து கீழே அப்படியே செய்து மந்திரம், பதம், வண்ணம், புவனம், தத்துவம், கலை என்று இவ்வாறு 6 விதமான அத்துக்காக்களை நூலிலே நியாசம் செய்து அதுக்கப்புறம் ஆன்மாவை அதில் நியாசம் பண்ணணும். ஆன்மாவை அதில் அந்த சூத்திரத்தில் அந்த நூலில் ஆன்மாவை வச்சு ஒவ்வொரு மந்திரங்களாக சொல்லி ஒவ்வொரு கலையாக நூலில் மலம் முதலியவற்றை நியாசம் செய்து ஆன்மாவை வச்சு 3 மலங்களையும் அதில் நியாசம் பண்ணி அந்த ஆதாரமான அந்த மலங்களுக்கு ஆதாரம் இருக்கிற ஆன்மாவையும் அதில் நியாசம் செய்து அஸ்திர மந்திரத்தால் ஜபிக்கப்பட்ட ஜலத்தினாலே அந்த சிஷ்யனை புரோட்சித்து அந்த சிஷ்யனுடைய இருதயத்தில் அஸ்திர மந்திரத்தால் ஜபித்து புஷ்பத்தால் தாடனம் செய்து ஒரு அடி அடிச்சு ஓம் ஹாம் உம்பன் என்று அஸ்திர மந்திரத்தை சொல்லி அந்த பூங்காரத்தினால் உச்சரித்து கொண்டு ரேசகம் செய்து உள்ளே இழுத்து கும்பகம் செய்து வெளியில் விடுற போது அந்தந்த அத்துவாக்கு ஒவ்வொன்றா அது நீங்கியதான். அப்படி பாவனை பண்ணி பண்ணி ஒன்று ஒன்றா நீக்கணும். அதனால் இந்த சக்தி மந்திரத்தையும் ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஸ்வாஹா என்ற மந்திரத்தை உட்பரித்து சம்ஹார முத்திரை செய்து கொண்டு அந்த சிஷ்யனுடைய சைதன்யத்தை எடுத்து அந்த சுழுமுனை நாடியாக பாவித்த நூலிலே சேர்த்து ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஆத்மனே நமக என்பது ஆத்ம மந்திரம், புருஷனுக்குரிய மந்திரம். இந்த ஆன்மாவை நூல் முழுவதும் வியாபித்திருப்பதாக செய்து அப்புறம் அந்த நூலில் இருக்கிற ஆன்மாவின் இடத்துல ஒவ்வொரு கலையாக சாந்தி அதீத கடையில் ஆரம்பித்து கடைசியில் ஆமாம் அந்த நிவர்த்தி கலையில் கொண்டாந்து முடிக்கணும். முடித்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு மந்திரமாக சொல்லி அந்த முடிச்சுகளை வெட்டணும். வெட்டுனா அந்த அத்துவாக்கள் எல்லாம் பந்தங்கள்லாம் நம்ம விட்டு நீங்கினதாக அர்த்தம். இதை நாம் இந்த இதில் அந்த அத்துவா ஒவ்வொன்றும் எந்த இது நமக்கு இந்த சித்தியாரில் வரும் ஒவ்வொரு அத்துவால எத்தனை தத்துவங்கள் இருக்குது இல்லையா? இப்போது கலைகள் அப்படின்னா இப்போ நிவர்த்தி கலை, நிவர்த்தி கலை அப்படின்னா நிவர்த்தி கலையில் அதில் மேதா கலை பிரிதிவிங்கிற ஒரு தத்துவம் இருக்கும். பிரதிஷ்டா கலை என்பது அர்க்கீச கலை. அதில் அப்பு முதல் மூலப்பிரகிருதி வரை 23 தத்துவம். வித்யாகலை என்பது விடகலை. அது விடகலை மாயை முதல் புருடம் வரை இருக்கும். சாந்தி என்பது அது விந்துகலை. அதில் சுத்த வித்தையிலிருந்து சதாசிவம் வரை, சுத்த வித்தை ஈஸ்வர சதாசிவம்
சாந்தி அதீதம் என்பது அது அர்க்கேந்தி கலை. அதில் சக்தி சிவம் என்ற 2 தத்துவம் இருக்கும். அப்புறம் இதில் 5 கலை இருக்குது. அப்புறம் தத்துவங்கள் அதில் பிரிதிவி மட்டும் 1 இருக்குது. இதில் ஒரு 23 தத்துவம் இருக்குது. அதில் 7 இருக்குது. இது 3, அப்படியும் இந்த 36 தத்துவமும் 5ஆக பிரிச்சிருக்கிறார். அப்புறம் புவனங்கள் இந்த நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை, இந்த 2 கலையிலும் ஆன்ம தத்துவங்கள் 24 தத்துவமும் இருக்குது. அந்த 24 தத்துவத்துக்கு உட்பட்ட புவனங்கள் காலாக்கி நிறுத்துகிற புவனம் முதல் பத்திரகாளி புவனம் வரைக்கும் 108 புவனம் அது பிரிதிவி கலையில் இருக்குது. பிரிதிவி தத்துவத்தில் நிவர்த்தி கலையில் அமரேச புவனம் முதல் ஸ்ரீகண்ட புவனம் வரைக்கும் 56 புவனங்கள் பிரதிஷ்டா கலையில் இருக்குது. வாமம் முதல் அங்குஷ்டம் வரைக்கும் 27 புவனங்கள் அந்த வித்யாதத்துவத்தில் இருக்குது. வாமை முதல் சதாசிவம் வரை 18 புவனங்கள் சாதாக்கிய சாந்தி கலை எல்லாம் இருக்குது. நிவர்த்தி முதல் அனாசிந்த புவனம் வரை 15 புவனங்கள் அது சாந்தி அதீத கலையில் இருக்குது. வண்ணங்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஷகாரம் மட்டும் பிரிதிவி தத்துவம் நிவர்த்தி கலையில் இருக்குது. ஷகார வரைக்கும் 24 வண்ணங்கள் அது பிரதிஷ்டா கலையில் இருக்குது. ருகார முதல் சகார வரை 7 அந்த 7 வண்ணங்கள் அது வித்யாகலையில் இருக்குது. மூணு வண்ணங்கள் சாந்தி கலை. அப்புறம் 16 வண்ணம் சாந்தி அதீத கலை என்று இப்படி அந்த 51 வண்ணங்களும் அந்த 6 அத்துவாவிலையும் பிரிஞ்சு நிற்குது. இது ஒவ்வொரு கலைக்கும் ஒவ்வொரு அதிதெய்வம். லிங்க மூர்த்தத்தில் அந்த சிவலிங்க வடிவில் பார்த்தோம்னா இந்த நிவர்த்தி கலை என்பது அந்த பதுமம் மழை தலைகளை வச்ச மாதிரி இருக்கும் மாதிரியா பீடத்தில் தாமரையை கவுத்தி போட்ட மாதிரி இருக்கும் அந்த கீழ்ப்பதுமம். அதுதான் நிவர்த்தி கலை. அப்போ அதுக்கு மேலே இருக்க கழுத்து, அந்த கழுத்து பாகம் பிரதிஷ்டா கலை. மேல் பதுமம் பட்டையை நடுவில் இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிறது வித்யாகலை மேல் பதுமம். அப்புறம் சாந்தி கலை என்பது அந்த மேல்பது நாளம். அப்புறம் சாந்தி அதீத கலைங்கிறது லிங்கம். அந்த நாளங்கிறது அந்த வட்டமாக இருக்கா இல்லையா அது ஆவடி. அப்புறம்
இந்த சதாசிவ மூர்த்தத்தில் நிவர்த்தி என்பது பாதத்தை, பிரதிஷ்டை என்பது வயிறை, வித்தை என்பது தோளை, சாந்தி என்பது முகத்தையும், சாந்தி அதீதங்கிறது சதாசிவத்தினுடைய சிரசையும் குறிக்கும். ஒளி அப்படின்னா இந்த பிருதிவி தத்துவம் என்பது நெருப்பு உருவாகவும், பிரதிஷ்டாகலை என்பது மின்னொளியாகவும், வித்தை வித்யா தத்துவம் அதுவும் மின்னொளியாகவும், சாந்திகளை அது விளக்கொளியாகவும், சாந்தி அதீதகளை அது வாழொளியாகவும் கருதப்படும். இந்த நிவர்த்திகளை கோமயமாகவும், பிரதிஷ்டாகலை கோசலமாகவும், வித்யாகலை நெய்யாகவும், சாந்திகளை தயிராகவும், சாந்தி அதீதகளை பாலாகவும், இப்படி அது பஞ்சகலையாகவும் பஞ்ச கவ்யமாகவும் கருதப்படும். எனவே இந்த தத்துவங்களையும் 8 புவனங்களையும் இந்த 16 தத்துவ அக்கரங்களையும், ஒரு பதத்தையும், ஒரு மந்திரத்தையும், பீஜங்களையும், நாடிகளையும், 2 வாயுக்களையும், 2 இந்திரியங்களையும், ஒரு விஷயத்தையும், ஒரு குணத்தையும் காரணேஸ்வரனா சதாசிவம் அடக்கி அதெல்லாம் சிரசிலை தாடனம் செய்யணும். இப்படி ஒன்று ஒன்றா சம்சார முத்திரையில் அந்த ஒவ்வொரு கலையாக சோதித்து நூல் இருக்கும் ஆன்மாவினிடத்தில் ஒவ்வொரு கலையாக நீக்கிறதாக முதல்ல அதெல்லாம் அந்த கலையை சேர்க்கணும், பிறகு நீக்கணும். அப்படி செய்ததை அதில் ஞாசம் பண்ணி அதை கட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த நூல் இருக்கும் ஆன்மாவிடத்தில் கலைகளை சேர்ப்பதும் பிரிப்பதும் இதெல்லாம் சபிஜெயத்தையில் பாவனை மூலம் இதெல்லாம் செய்யப்படும். அப்புறம் அதில் கிரந்திங்கிறது முடிச்சுகளை கற்பித்து கொண்டு அந்த நூலில் எவ்வளோ தூரம் வரைக்கும் என்னென்ன கலை இருக்குதுங்கிறது அப்படி செய்து கொண்டு அப்புறம் அந்த மந்திரங்களை சொல்லி அந்த முடிச்சுங்கிறது பந்தம், அந்த பந்தமெல்லாம் நம்ம விட்டு நீங்கினதான் கருதுது. அப்படி செய்து அந்த பாச சூத்திரத்தை நீக்கி நம்மை ரட்சிக்கிற முறை இது. அப்புறம் இதெல்லாம் நீங்கினதுக்கப்புறம் நான் பஞ்சகவ்யம் அருந்தை செய்து அது ஆன்மசுத்தி, பஞ்சகவ்யம் அருந்துறதுங்கிறது ஆன்மசுத்தி அடைந்ததாக. அதுக்கப்புறம் அவனுக்கு பிராசான முறை, பிராசானம்ங்கிற அவனுக்கு முதல்ல உணவு கொடுக்கறது, சர்வ் கொடுக்கறது. சின்ன குழந்தைக்கு கொடுப்பாங்களா இல்லையா, அன்னப்பிராசனம்ங்கிறாங்க இல்லையா, அதுபோல் அவனுக்கு பஞ்சகவியம் அறிந்த பிறகு சிவபோகத்தை கொடுப்பதாக செய்து அவனுக்கு பல் தேய்க்கிற மாதிரி தந்தகாஷ்டம் செய்து, தந்தகாஷ்டத்தை செய்து அவனுக்கு பல்ல தேய்ச்சி மோகமெல்லாம் கழுவி சிஷியனுடைய நித்திரை, அவன் நித்திரையில் அவன் அந்த பேரின்பத்தில் மற்ற அந்த தூங்குவர் மற்ற ஏது உண்டு சொல்லுன்னு சொல்கிறாரா இல்லையா, அந்த 91வது பாட்டு என்ன பாட்டு, திருவருள் பயனில் ஓங்குணர்வு உள்ளடங்கி உள்ளத்தில் இன்பு ஒடுங்க தூங்குவன் சொல்கிற மாதிரியா, அப்படி செய்து அதுக்கப்புறம் ஆசாரியர் அவன் தூக்கத்தில் என்ன மாதிரி சொப்பனங்கள்லாம் பண்ணான் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி அவனுக்கு இவனுக்கு எவ்வளவு அந்த இந்த தீட்சம் மூலம் அவனுக்கு எவ்வளவு ப்ராக்டிக்கலாக வந்திருக்குங்கிறத அவனுடைய சொற்பத்தை வச்சு அறிந்து அதில் சரியான இது வரலன்னா அதுக்கு பிராய்ச்சித்தம் செய்து ஒவ்வொரு அத்துபாக்களை அவனை சிந்திக்க செய்து அவனிடத்தில் அந்த சிவப்பிரகாசம் உண்டாகுமாறு செய்து அந்த ஆன்மாவுக்கு பற்பல சரிவுகள் உண்டாகதாக 14 யோனிகள் அந்த அடங்கு செய்து எல்லா யோனிகளையும் அந்த நாம் 84 100,000 யோனி பேதங்கிற மாதிரி அத்தனையும் அவனுக்கு நீங்கினதாக பாவித்து
அவன் பிறப்பு அறுபட்டு முக்தி அடைவதாக இப்படி பாவிக்கிறோம். இதை நாம் நாளைக்கு தொடர்ந்து சிந்திக்கலாம். இப்போது 4:30 வேறு கிளாஸ் இருக்குது. ஆமாம், அது அந்த பிராசாத யோகத்திலே வரும். ஒவ்வொரு இது போகும்போது என்னென்ன ஒளி தோன்றும், எத்தனை அப்படி செய்கிறதுனால எத்தனை சூரிய பிரகாசம் நம்மகிட்ட ஏற்படும் அப்படிங்கிறது அந்த பிராசாத யோகத்தில். அது நாம் 1000 கோடி சூரிய பிரகாசம்னு சொல்கிறோமா இல்லையா, அது எப்படி வருதுங்கிறத